ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:45 மணி தொடக்கம் 8:45 மணி வரை, பின் மாலை 3:45 மணி தொடக்கம் 4:45 மணி வரை இந்நல் நேரம் நீடிக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை, மகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்த சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:58க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கிறது. திதியாக இன்று காலை 10:56 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1:10 வரை சதய நட்சத்திரமும் பின்பு பூரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1:10 வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் நிலவுகிறது. பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அதன் அடிப்படையில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாளிற்குரிய நற்சந்தனை பகுதி. சுரவரவர்ஷிணி துர்தரதர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கரதோஷிணி கில்பிஜமோஜினி கோஜரதே தனுஜதி ரோஜினி திதிசுத போதினி துர்மத போஜினி சிந்துனுதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 18ஆம் நாள் 3/8/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஆலய வழிபாடுகளையும் செய்து இப்பொழுது இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் விரத அனுஷ்டானங்கள் பிதிர்க்கடங்கள் என்று பல சிறப்புகள் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் அம்பாளுக்கு சிறப்பான ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் செய்யப்படுவது. பொதுவாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, இந்த ஆடி மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை. இவ்வாறு இந்த ஆடி செவ்வாயிலே இந்த ராகு கால துர்கா பூஜை செய்து கொள்ளுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம், சர்பதோஷம் இவையெல்லாம் விலகி இந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கக்கூடியது. இதெல்லாம் முன்னோர்கள் நம்பிக்கை அடிப்படையில் இவ்வாறான பிரார்த்தனைகளை செய்து வழிபாடுகளை செய்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளுவது, அதே போல் அம்பாளுக்கு பால் இளநீர் அபிஷேகங்கள் செய்து கொள்வது,
பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொள்வது, இவை எல்லாமே இந்த ஆடி மாதம் பூராமே செய்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த நாளைய தினம் ஆடி செவ்வாய் அம்பாளை நாம் வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வட மாகாணத்திலே சரித்திர பிரசித்தி பெற்ற மாவைக்கந்தன் மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல கனடா மாநகரிலே பிக்கரிங்ஸ் என்ற பதியிலே அருள்ஜோதி சிவன் ஆலயம் என்கின்றதாகிய சிவன் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த மகோற்சவத்திலே இன்றைய தினம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை திருக்கல்யாண உற்சவம், சுவாமிக்கு திருக்கல்யாண மகோற்சவம். இவ்வாறு சிறப்பு உற்சவ வழிபாடு காலங்களிலே நாம் சென்று பிரார்த்தனை செய்வது. அதேபோல் கனடா மாநகரிலே கோன்வால் சிவன் ஆலயம் என்கின்றதாகி அந்த ஆலயத்திலே இந்த உற்சவம் நேற்றைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இன்று 2வது நாள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 9ஆம் தேதி சப்பரத திருவிழா, 10ஆம் தேதி தேர் திருவிழா, 11ஆம் தேதி தீர்த்த திருவிழா, 12ஆம் தேதி பூங்காவன திருவிழா என்று சிறப்பாக இந்த கோன்வால் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள சிவன் ஆலயத்திலே இந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த உற்சவ காலங்களே நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, வழிபாடுகள் செய்வது, நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுவது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. இந்த ஆடி மாதத்தில் பல சிறப்புகளோடு ஆடிப்பூர மகோற்சவங்கள் ஆரம்பமாகின்ற ஆலயங்களிலே நாளை மறுநாள் 5ஆம் தேதி மகோற்சவங்கள் ஆரம்பமாகும். அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் பரக்காப்புல அம்பே புஸ்ஸ பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த உற்சவம் 5/8/2026 அன்றைய தினம் ஆரம்பமாகி ஆடிப்பூரத்தன்று 14/8/2026 அன்றைய தினம் ஆடிப்பூரத்திலே பகல் நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம், மாலை ரதோற்சவம் தேர் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற திருவிழல் கூட்டியிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபா. இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் விளங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து இந்நிகழ்வினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 3/8/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையும் நிதானமும் தேவை. இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அழைத்த நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுவர்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி, மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு. கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுவர்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும்.
சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் உண்டு கொண்டவங்களுக்கு இந்த நாளிலே சற்று வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளில் சிறப்புகள் உண்டு, நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் உண்டு, மனச்சஞ்சலங்கள் இடையிடையே இருக்கும், நிதானத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை காணலாம். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழிற்சிறப்புண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நன்மைகள் உண்டு. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நன்மைகளும் சிறப்புகளும் அமையும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், அதுக்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கும், வழக்கு விவகாரங்களில் சிக்கல்கள் கொடுக்கும், எதிர்பார்ப்புகளிலே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளே சிக்கல்கள் இருக்கும், அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. பொதுவாக எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் முகூர்த்தங்களை பார்க்கின்றோம். நல்ல முகூர்த்தம் பார்ப்பது எங்களுக்கு ஒரு முக்கிய கடமையாகின்றது. எந்த காரியங்களுக்கு வென்றாலும் சில நட்சத்திரங்களை நாங்கள் முகூர்த்தங்களுக்கு தவிர்ப்பதாக ஜோதிட நூல்களிலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது உத்தம நட்சத்திரங்கள், மத்தியம நட்சத்திரங்கள், அதம நட்சத்திரங்கள் என்று 3 பிரிவுகளை கொள்கின்றோம். இந்த 3 பிரிவுகளிலே முற்றாக நாங்கள் சுபகாரியங்களுக்கு தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களாக சில நட்சத்திரங்களை குறிப்பிடலாம். அதாவது நல்ல காரியங்களுக்கு, சுபகாரியங்களுக்கு முற்றாக தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம், அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம், அடுத்ததாக சித்திரை பரணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், இவைகளெல்லாம் எங்களுடைய சுபகாரியங்களுக்கு முற்றாக தவிர்க்கப்பட வேண்டியவை. இந்த நட்சத்திரங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்களை சுபகாரியங்கள் செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் போன்றவை நமக்கு சிரமங்களை, தடைகளை கொடுக்கும். இதிலே அவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் உத்தமமாக போற்றப்படுகின்றது. இதிலே இந்த நட்சத்திரங்கள் நாங்கள் அறவே அதை அதம நட்சத்திரமாக சொல்வோம். எந்த சுபகாரியங்களுக்கும் இவற்றை தவிர்த்து கொள்வது மிக நல்லது. இந்த நட்சத்திரங்களே காரியங்களை எடுத்தால் அது தடைகள், இழுபறிகள், தாமதங்கள், சிரமங்கள் போன்ற நிலைகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் ஆகமங்களிலே கூட அந்த கும்பாவசக முகூர்த்தங்களுக்கு சொல்லுவார்கள். 3 நட்சத்திரங்களிலே ஒரு கேள்விக்குறி உண்டு. திருவாதிரை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இதுகளிலே கும்பாவசகம் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி உண்டு. அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள், திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு மட்டும் உகந்ததாக போற்றப்படுகின்றது. கார்த்திகை விசாக நட்சத்திரம் முருகனுக்கு அன்றைய நாட்கள், முகூர்த்த நாட்களில் நல்லா அமைந்தால் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற இந்த 3 நட்சத்திரங்களும் மற்ற தெய்வங்களுக்கு உகந்ததாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. எனவே இதையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். சிவனுக்கு மட்டும் இவை 3, சிவனுக்கு திருவாதிரை நட்சத்திரமும், முருகனுக்கு கார்த்திகை விசாக நட்சத்திரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஒரு வழமை. பொதுவாக இந்த நட்சத்திரங்களிலே மிக உன்னதமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள். நட்சத்திரம் ஒரு முகூர்த்தத்துக்கு முழுமையான ஆளுமையான நிலையை கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நட்சத்திரங்கள் உத்தமமான, சிறப்பான, நல்ல நட்சத்திரங்களாக அமைகின்ற பொழுது அதற்கு அந்த முகூர்த்தத்துக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளும் சிறப்புகளும் அமைந்து விடுகின்றன.
எனவே அவற்றை நாங்கள் மனதிலே கொண்டு கவனத்திலே கொண்டு செயல்படுவது மிகவும் உகந்ததாக அமைகின்றது. நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஹோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அரண் வரையா நல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அரண் வரையா நல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. இக்குறளினுடைய பொருளாக ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான இன்றைய நாளிற்குரிய மங்களேசி பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.